அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையே ஒரு பனிப்போர் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. உண்மையிலே பனிப்போர் நீடித்து கொண்டிருக்கின்றதா, அல்லது அமெரிக்கா பிரித்தானியாவை கையில் வைத்துக்கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு பிரித்தானியாவில் உள்ள விமான தளங்களையும் இராணுவ தளங்களையும் பயன்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா முன்னேறுகிறதா? இது இன்று எழும்பியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. காரணம், அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரானுக்கு 10 நாள் கெடு விதித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டும், அதற்காக உங்களுக்கு 10 நாள் நாங்கள் கெடு விதித்திருக்கிறோம். இந்த 10 நாட்களுக்குள் நீங்கள் புரிந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டால் அமெரிக்கா எந்தவிதமான நடவடிக்கையும் ஈரான் மீது எடுக்காது. ஆனால் ஈரான் ஒப்பந்தத்தை குறித்து பேசுவதற்கே யோசிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. எனவே ஈரானை இதற்கு மேலும் விட்டு வைப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. 10 நாட்கள் நாங்கள் காலக்கெடு ஒதுக்கி இருக்கிறோம். இந்த 10 நாட்களுக்குள் ஈரான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடவில்லை என்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை மிக இலகுவாக கடந்து செல்ல முடியாது. காரணம், அமெரிக்காவின் இராணுவம் ஈரானை சுற்றி நிற்கக்கூடிய களத்தை அமெரிக்கா ஏற்கனவே எடுத்துவிட்டது. இது சார்ந்து பல விடயங்களை குறித்து நான் முன்புள்ள காணொளிகளில் மிக தெளிவாக அதை புள்ளி விவரத்தோடு குறிப்பிட்டிருக்கின்றேன். பிரித்தானியாவில் சில இடங்களில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோல ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளத்தையும் அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த இராணுவ தளங்களில் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம் என்று ஒப்பந்தம் இருக்கிறது. ஆனால் பிரித்தானியா செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா பல ஆயுதங்களை தாங்கிய விமானங்களையும் அது சார்ந்த களங்களையும் இந்த இராணுவ தளங்களில் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. இது பிரித்தானியாவிற்கு உகந்ததாக இல்லை. எனவே பிரித்தானியா இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. முன்பு நாங்கள் அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வளவுதான் இங்கு நிறுத்த வேண்டும் என்கின்ற களங்கள் பேசுபட்டு இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஒப்பந்தத்தை மீறக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா செயல்படுவதும், அமெரிக்காவின் இராணுவம் ஒட்டுமொத்தமாக இந்த இராணுவ முகாம்களை தங்கள் கைவசம் எடுப்பதற்கான ஒரு களத்தையும் எடுத்திருக்கின்றது. ரஃப் ஃபயர் ஃபோர்ட் என்கின்ற ஒரு பகுதி, ரஃப் மில்டன் ஹால் என்கின்ற ஒரு பகுதி, ரஃப் லேக் ஹெல்த் என்கின்ற ஒரு பகுதி, சைப்ரஸ், அதுபோல ஸ்காட்லாண்டில் ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்த அனைத்து உபயோகங்களையுமே அமெரிக்கா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு அங்கிருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதற்கு பிரித்தானியா இப்பொழுது கடும் எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறது. எங்கள் நாட்டில் உங்களுடைய இராணுவ தளவாடம் வைப்பதற்கான களங்களை நாங்கள் ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதற்கான வரையறை இருக்கிறது, அதற்கான களங்கள் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் செய்திருக்க வேண்டுமே தவிர இப்பொழுது நீங்கள் தன்னிச்சையாக பல ஆயுத தளவாடங்களை எங்களுடைய நாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது ஏற்புடையது இல்லை என்று பிரித்தானியா இப்பொழுது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவின் இந்த எதிர்ப்பை அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பிரித்தானியா இன்னொரு விடயத்திலும் மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக எங்கள் மண்ணிலிருந்து இராணுவங்களை நீங்கள் இயக்குவதற்கான ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரித்தானியா மிகப்பெரிய ஒரு அழுத்தமான பதிலை எடுத்து வைத்திருக்கிறது. இது அமெரிக்காவிற்கே இதுவரை எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருக்கின்றது. அதுபோல டியாகோ கார்சியா என்கின்ற பகுதிகளில் அமெரிக்காவின் நீண்டகால ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வருகின்ற கப்பல்களை கட்டுப்பாட்டுக்குள்
எடுக்கக்கூடிய களங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதில் கூட தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று பிரித்தானியா அறிவித்து விட்டது. எனவே பிரித்தானியா இந்த செய்திகளை எடுத்து வைத்தவுடன் ட்ரம்புவிற்கு கோபம் அளவு கடந்து வந்து விடுகிறது. காரணம், ட்ரம்பிற்கு தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். நீதிமன்றம் தற்பொழுது அவர் செய்திருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு தடை விதிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. இதற்கு ட்ரம்ப் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்காடியவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கிறார். எதிரணியில் வழக்காடியவர்கள் காட்டுமிராண்டி நாய்கள் என்றெல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். இடதுசாரி சித்தாந்தத்தில் மூழ்கி போய் இருக்கக்கூடியவர்கள்தான் இதுபோன்ற ஒரு செயல்பாடுகளை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் எல்லளவும் நம்பிக்கை இல்லை. நாட்டு மக்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்களை கடுமையாக விமர்சித்து இருக்கிறார். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் பிரித்தானியா நாகரிகமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இது ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்கிறார்கள். அல்லது ட்ரம்ப் அவர்களுக்கு இது உலக நாடுகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ட்ரம்பை பொறுத்த மட்டில் இதனையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கின்ற செய்திகளைத்தான் நாம் அழுத்தமாக எடுத்து வைக்க முடியும். தான் எந்த முயலை பிடித்திருக்கின்றோமோ அந்த முயலுக்கு 3 காலுதான் என்பதை அழுத்தமாக பதிவிடுவதற்கான ஒரு களத்தோடு ட்ரம்ப் இருக்கக்கூடிய காரணத்தினால் நன்மை தீமை போன்ற விடயங்களை குறித்து ட்ரம்போடு பேசுவது என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமாக மாறிவிடும் என்று பெரும்பாலானவர்கள் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த சூழலில் பிரித்தானியா மீது வரியை விதித்திருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள். 10% வரி பிரிட்டானியா மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்த ட்ரம்ப் அவருடைய அரசியல் அலுவலகம் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு 10% வரி என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் பிரித்தானியா தங்களோடு இணைந்து பயணிக்கும் என்று அமெரிக்கா நம்பியிருக்கிறது. ஆனால் பிரித்தானியா இந்த குழு பரிமாற்றங்களில் இருந்து சற்று தள்ளி நிற்கலாம் என்கின்ற அடிப்படையோடு அமெரிக்காவிற்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு நகரத் தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவருடைய கனவுகளை மெல்ல மெல்ல சாய்ப்பதற்கான களங்கள் இந்தியாவில் உருவாக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. நன்றியுடன் இன்பா.